வணக்கம் சகோஸ். ரிச்சர்ட் சாமந்தியோட கதையை நாம அப்படியே பாதிலேயே நிறுத்திட்டு வந்துட்டோம். இன்னைக்கு அந்த கதையின் தொடர்ச்சியை பார்க்கலாம். இது வன்ல காதல் ஸ்டோரிஸ் அண்ட் நான் உங்க மஹி. ஓகே சகோஸ், இனி கதைக்குள் பயணிப்போம். நான் சொல்ல சொல்ல நீங்கள் கதைக்களத்தை கற்பனை செய்தால் மட்டுமே இந்த கதையின் தாக்கம் உங்களுக்கு கிட்டும். இனி கதைக்குள். கவர்னர் மாளிகையில் கவர்னர் ரோ மற்றும் அவரின் மனைவி லிண்டா, அவர்களின் மூத்த மகள் மேரியோ மற்றும் மகன் ரிச்சர்ட் ஆகியோர் இரவு உணவு உண்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது கவர்னரின் மனைவி லிண்டா கூறினார், டார்லிங், இந்த செம்பாடு வில்லேஜ் மக்கள் எல்லாம் ரொம்ப ரியாக்ட் பண்றாங்க. அவங்கெல்லாம் ஒரு நாளைக்கு 2 ரூபாய் வாங்கறதுக்கான தகுதியே இல்லாதவங்க. நீங்க இப்படியே 2 ரூபாய் அள்ளி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கும் நமக்கும் எப்படி தேவையான பணத்தை நம்ம சம்பாதிக்க முடியும்? அப்புறம் நம்மளை போல இங்க வந்து வேலை பார்த்துட்டு நம்ம நாட்டுக்கு திரும்பினவங்க மாதிரி நாமளும் எப்படி மாளிகையெல்லாம் வாங்க முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு நீங்க செயல்படுறீங்களா அப்படின்ற விஷயத்த அவங்க ஆங்கிலத்துல பேசினாங்க. டார்லிங், யூ டோன்ட் வரி, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு சீக்கிரமாவே ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதை கேட்ட அவங்களோட மகள், ஓ டாடி, ஏதாவது பிளான் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அவளை போட்டு தள்ள, இல்ல அந்த மக்களை அழிக்க ஏதாவது அரேஞ்ச் பண்ணிருக்கீங்களா என கேட்டாள். கவர்னர் சொன்னார், எஸ் மை ஸ்வீட் ஹார்ட், ஆனா அந்த மக்கள் எல்லாமே இந்த இரிட்டேட்டிங் இடியட் பேச்சை கேட்டுட்டு தான் இப்படி ஆடுறாங்க. நாம அந்த மக்களை அழிக்க தேவையில்ல. எப்படி ஸ்விட்ச் போர்ட்ல இருந்து வயரை எடுத்துட்டா விளக்கு அணைஞ்சு போயிடுமோ, அதே மாதிரி இவங்க கிட்ட இருந்து அந்த இரிட்டேட்டிங் இடியட்டை பிரிச்சுட்டா இவங்க சைலண்ட் ஆயிடுவாங்க. அதனால இதை நான் பாத்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி கவர்னர் சொன்னாரு. உடனே மகள் சொன்னா, டாடி டாடி, வாட்ஸ் தட் பிளான், ப்ளீஸ் டெல் மீ என்று கேட்டாள். நோ மை ஸ்வீட் ஹார்ட், இட்ஸ் எ சீக்ரெட் என்று சொன்னார். இவ்வாறு உரையாடல் நிகழும் போது ரிச்சர்ட் எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தான். இதை கண்ட கவர்னர், ரிச்சர்ட், உனக்கு கேட்க எதுவும் இல்லையா என்று கேட்டார். ரிச்சர்ட் பிரிட்டிஷ் குடும்பத்தில் பிறந்து இருந்தாலும் அவன் இரக்க குணமுடையவன். எனவே அவன் தந்தை கூறியது அவனுக்கு பிடிக்கவில்லை. எனினும் அதை வெளிக்காட்டாமல், நோ டாடி, யூ ஹாவ் அ கிரேட் ஜாப் என்று பதிலளித்தான். கவர்னரும் அதற்கு சொன்னான், தட்ஸ் மை சன் என்று. இவ்வாறு உரையாடல் முடியவும் உணவு முடிக்கவும் சரியாக இருந்தது. பின்னர் அவரவர் அறைக்கு உறங்க சென்றனர். ரிச்சர்டின் அறையில் ரிச்சர்டும் உறங்க சென்றான். எனதான் ஆடம்பரமான கட்டிலில் அவன் உறங்கினாலும் அவனின் சிந்தனை முழுவதும் அவன் தந்தை கூறியதிலேயே இருந்தது. என்ன திட்டம் போட்டிருப்பார், என்ன ஆகுமோ அந்த பெண்ணிற்கு என்று யோசித்தவன் உறக்கமற்று வெளியே வந்து உலாவிக் கொண்டிருந்தான். அவன் மனமும் எண்ணமும் முப்பொழுதும் எப்பொழுதும் இல்லாத அளவு ஏனோ தெரியவில்லை, அவ்வாறு அடித்துக் கொண்டே இருந்தது. என்னவென்று இனம் புரியாத ஒரு பயம் அவனை சூழ்ந்தது. அவன் உலாவிக் கொண்டே என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டிருந்தான். அத்தியாயம் 9. சாமந்தியின் வீடு. வேலையை விட்டு இவ்வளவு நேரமாகியும் இன்னும் வீடு திரும்பவில்லை என்று சாமந்தியின் தந்தையும் தம்பியும் பரிதவித்து பார்த்து கொண்டிருந்தனர். அவள் தம்பியும், ஐயா, நான் அக்காவை தேடி போறேன், நீ இங்கேயே இருங்க, எங்கேயும் போகாதீங்க என்று வீட்டிலேயே இருக்க சொல்லி அவன் சென்றான். செங்கல் சுலைக்கு சென்று பார்த்தவன் அங்கு யாரும் இல்லை. அத்துடன் கேட்டும் பூட்டப்பட்டிருப்பதை கண்டு அதன்தான். பின்னர் அங்கிருந்த காவலாளியிடம் விசாரித்த போது, அவ எப்பயோ போயிட்டா கண்ணு என்று சொன்னார்கள். இதை கேட்ட அவன், என்ன சொல்றீங்க அண்ணா, அக்கா இன்னும் வீட்டுக்கே வரல, எங்க போனானும் தெரியல என்று சொன்னான். என்ன சொல்ற தம்பி, அக்கா இன்னும் வரலையா? ஆமா, உங்க அக்கா எல்லாரும் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஏதோ உட்காந்து கணக்கு பார்த்துட்டு இருந்தா. ஏமா வீட்டுக்கு போலியான்னு சொல்லி நான் கேட்டதுக்கு, இல்லைன்னா தான் இன்னைக்கு கணக்கு வழக்கு கொடுக்கணும்னு சொல்லி முதலாளி சொல்லிட்டு போனாங்க, அதனால நான் கொஞ்சம் கணக்கு பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். முடிச்சுட்டு ரொம்ப நேரம் எழுதிட்டு அப்புறம் தான் இப்பதான் ஒரு கொஞ்ச நேரம் முன்னாடி தான் கிளம்பி போயிருப்பா. நீ போய் எதுக்கும் கவர்னர் ஐயா வீட்டுல போய் பாரு என்று காவலாளி பதிலளித்தான். அதை கேட்ட உடனே சரிங்கண்ணா என்று சொல்லிவிட்டு அச்சிறுவன் குடுகுடுவென்று கவர்னரின் மாளிகையை நோக்கி ஓடினான். இச்சமயம்தான் ரிச்சர்ட் தூக்கம் வராமல் போர்டிகோவில் உலாவிக் கொண்டிருந்தான். கேட்டிற்கு வெளியே அச்சிறுவன் வந்து நின்றதையும் ஏதோ சொல்லிவிட்டு கதவு திறக்கப்பட்டதையும் கண்ட அவன் உடனே விரைந்து கீழே வந்தான். அவன் வந்து கீழே நிற்கவும் அச்சிறுவன் ஓடி வரவும் சரியாக இருந்தது.
வந்த சிறுவனை என்ன ஆயிற்று என்று விசாரித்த போது அவன் சொன்னான், சார் சார், எங்க அக்கா உள்ள இருக்காங்களா? அக்கா இன்னும் வீட்டுக்கே வரல சார். இவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. நானும் ஊர் முழுக்க தேடிட்டேன், செங்கல் சூளைக்கும் போய் தேடிட்டேன். அப்பதான் அவங்க சொன்னாங்க ஏதோ கணக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு இங்க போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்க அக்கா உள்ளயா இருக்கா என்று அச்சிறுவன் பரிதவிப்போடு கேட்டான். இதை கேட்ட ரிச்சர்ட் அதிர்ந்து நின்றான். ஓ, தனது தந்தையின் செயல் திட்டமாக இருக்குமோ இது என்று புரியாமல் ஒரு நிமிடம் பரிதவித்தான். பிறகு அச்சிறுவனிடம், சரி நீ போ, நான் என்னன்னு பாத்துக்கிறேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அவனை அனுப்பிவிட்டான். உடனே தன்னுடைய அறைக்கு விரைந்தான் ரிச்சர்ட். அவனின் தந்தை கேட்டார், சன், வாட்ஸ் ஹேப்பனிங்? why are you here? you don't have sleep என்று கேட்டான். அதற்கு ரிச்சர்ட் சொன்னான், அப்பா, எனக்கு சரியா தூக்கம் வரல. என்னோட ரூம்ல கொஞ்சம் ஹாட்டா ஃபீல் பண்ணேன். அதனால சரி கொஞ்சம் காத்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்டன்ல நடந்துட்டு இருந்தேன்ப்பா என்று பதிலளித்தான். சரி, இப்போ எங்க கிளம்பிட்ட? எவ்வளவு நேரம் தூக்கம் வராம நான் இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிறது. அதனால நான் ஹண்டிங்க்கு போறேன் என்று சொன்னான். உடனே இதை கேட்ட ரிச்சர்டின் தந்தை வியந்து பார்த்தான். ஹண்டிங் at this time? No, don't go outside, son. I don't allow you. Why, daddy? Why? Because you are not know anything about this forest. It could be dangerous for you. Daddy, don't worry. நான் என்னோட இந்த ஊரை சேர்ந்த 4 ஃப்ரெண்ட்ஸுங்களை அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அவங்க கூட தான் போறேன். நீ எதுவும் பயப்படாதீங்க என்று சொன்னான். ஆனால் கவர்னர் கூறினார், நோ நோ நோ, தட்ஸ் நாட் ஒன்லி மேட்டர். எனக்கு என்னோட அத்தாரிட்டிஸ் கிட்ட இருந்து ஒரு லெட்டர் வந்தது. அதுல என்ன தெரியுமா இருந்தது? பக்கத்துல இருக்க ஒரு ஜூல இருந்து ஒரு டைகர் தப்பிச்சிடுச்சான். அது இந்த சிட்டி பக்கத்துல இருக்கிற காட்டுல தான் உலாவிட்டு இருக்கு. அதனால விடிஞ்சு அதை பிடிக்கிற வரைக்கும் யாரும் வெளியே வர வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சர்க்காருக்கு ஒரு லெட்டர் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் சொன்னார். இதை கேட்டதும் இன்னும் அதிர்ந்து போனான் ரிச்சர்ட். டாடி, what are you saying? அப்போ ஏன் இந்த விஷயத்தை தண்டோரா போட்டு நம்ம மக்களுக்கு தெரியப்படுத்தல நீங்க என்று சொன்னான். சார், ஃபர்ஸ்ட் சேஃப்டி இஸ் அவர் ஃபேமிலி. நம்ம ஃபேமிலி தான் நமக்கு முக்கியம். அவங்க கிடக்குறாங்க. அப்போ இத்தனை ஜனங்கள எவனா ஒருத்தன் புலிக்கு தீனியானா ஒன்றும் தப்பு இல்லையே. நமக்கு அந்த 2 ரூபாய் மிச்சம் தானே. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும் அப்படி என்று கொடூர புத்தியுடன் பதிலளித்தான் கவர்னர். இதை கேட்டு முகம் சுளித்தான் ரிச்சர்ட். ஓகே டாடி என்று சொல்லிக்கொண்டே உடனே மனதில் ஒரு எண்ண ஓட்டம் அவனுக்கு உதயமானது. ஒருவேளை சாமந்தி அந்த புலிக்கிட்ட மாட்டியிருப்பாளோ என்ற எண்ணம் அவனுக்கு உதித்ததுமே கை கால் அனைத்தும் நடுங்க தொடங்கியது. உடனே அவனுடைய பேச்சும் குளறியது. Daddy, oh okay, you go sleep. I will take care of myself. You go. I have a gun. If I see that tiger, I will shoot and kill them என்று சொன்னான். பட் சன், டாடி, go to your sleep என்று அவனை அனுப்பிவிட்டு ரிச்சர்ட் வேகமாக கீழே இறங்கி தன் குதிரையை எடுத்துக்கொண்டு வெளியே வந்தான். தெருமுனையில் அவன் யாரையுமே அங்கு அவ்வாறு ஏற்படுத்தி இருக்கவில்லை தன்னுடன் வர. ஆனாலும் தன் தந்தையிடம் பொய்யுரைத்து விட்டு சாமந்திக்காக வீட்டை விட்டு தன் உயிரையும் பணயம் வைத்து வெளியே வந்தான். அவன் அவ்வாறு வீட்டை விட்டு சாமந்தியை தேடி வெளியே வந்திருக்கும் போது சாமந்தி விறுவிறுவென அந்த வனத்தில் செல்வதை கண்டான். சாமந்தி தூரத்திலிருந்து சாமந்தி சாமந்தி என்று அழைத்த போதும் அவளுக்கு கேட்கவில்லை. நிற்காமல் அவள் அந்த அடர்ந்த வனத்தில் நுழைந்தாள். குதிரையில் சென்றால் புலி அவளை கண்டு ஏதாவது செய்துவிடும் என்று நினைத்து குதிரையில் இருந்து இறங்கி அதனை ஒரு மரத்தில் கட்டிவிட்டு அவனும் விரைந்தான். ஆனால் அதற்குள் அவள் சென்று விட்டாள். அவள் சென்ற வழித்தடமும் அவனுக்கு தெரியவில்லை. சாமந்தி சாமந்தி என கத்திக்கொண்டே இவனும் அங்கும் இங்கும் அடர்ந்த வனத்தில் புகுந்து சென்றான். அத்தியாயம் 10. சாமந்தியின் வீடு. மறுநாள் காலை சாமந்தி மெல்ல மெல்ல கண் விழித்தாள். பிறகு மெதுவாக தன் படுக்கையிலிருந்து எழுந்து அமர்ந்தாள். பிறகு தன் கண்களை தேய்த்தவள் ஏதோ சட்டென்று நினைவு வந்தவளாய் உடனே எழுந்து சுற்றுமுற்றும் பார்த்தாள். பின்ன தன் ஆடைகளையும் பார்த்தாள். பிறகு உடனே வீட்டை விட்டு வெளியே ஓடினாள். தன் தந்தையையும் தம்பியையும் தேடினாள். அப்போது அவர்கள் வீட்டின் பின்புறத்தில் கிணற்றில் நீர் இறைத்து கொண்டிருந்தனர். ஓடி வந்த சாமந்தியை பார்த்து, என்ன ஆயிடுச்சு சாமந்தி, ஏன் இப்படி தலை தெறிக்க ஓடி வர என்று கேட்டனர். அவளின் தந்தை, நான் எப்படி இங்க வந்த என்று கேட்டவளிடம், உன்னை துரை ஐயா தான் கூட்டிட்டு வந்தாரு என்று சொன்னான். என்ன, துரை ஐயாவா?
ஆமா சாமந்தி, அவருதான் கூட்டிட்டு வந்தாங்க. காட்டுக்கு வேட்டையாட போனாராம். ஏதோ சத்தம் கேட்டதாம். வந்து பார்த்தப்போ நீ மயங்க விழுந்திருந்தியாம். புலி உன்னை கடிக்க பார்த்ததாம். இவர் அந்த புலிய சுட்டுட்டு உன்னை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாராமா என்று கூறியதை கேட்டு ஒன்றும் நம்பாத அவள் உடனே ரிச்சர்டை காண சென்றாள். ஏனென்றால் தனக்கு நேர்ந்தது அவளுக்கு மட்டும்தானே தெரியும். வேக வேகமாக ரிச்சர்டை காண சென்ற சாமந்தி நேராக அரண்மனைக்கு சென்றாள். தொரையா தொரையா தொரையாவை பார்க்கணும் என்று கேட்டாள். அங்கிருந்த தோட்டக்காரன், ஏப்பில்ல சாமந்தி, ஏன் கத்திக்கிட்டு கிடக்க என கேட்டார். தொரையாவை பார்க்கணும் என்று சொன்னதும் அவர் சொன்னார், ஐயா இப்போதான் கிளம்பி சூளக்கு போனாரு என்று சொன்னதும் உடனே தலை தெறிக்க ஓடிய அவள் அங்கு அவரை பார்த்து, தொரையா ஏன் இப்படி பண்ணீங்க என்று கத்திக்கொண்டே வந்தாள் கோபத்துடன். அவரை சுற்றி அவனுடைய ஆட்கள் இருந்தார்கள். அவர் எதுவும் பேசாமல் அவளை தனியாக இழுத்துச் சென்றாள். என்ன சாமந்தி, என்ன ஆச்சு, நான் என்ன பண்ண என்று கேட்டார். நீங்க தானே நேத்து ராத்திரி என்ன எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போனீங்க. யா, சோ வாட்? அப்போ நேத்து ராத்திரி நீங்க தான் என்ன கடத்திட்டு போய் வாட் வாட் நான்சென்ஸ்? ஆமா, எனக்கு நல்லா தெரியும். யாரோ என் வாயை பொத்தி என்னை தூக்கிட்டு போய் ஏதோ பண்ணினாங்க. அது நீங்க தானே? ஹே சி, ஹே ஹே, ஸ்டாப் ஸ்டாப் கிரேசி கேர்ள். நீயே சொல்ற தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு. நீயே சொல்றாங்க வாயை மூடி காலை பிடிச்சி தூக்கிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதை நான் மட்டும் எப்படி செஞ்சிருக்க முடியும்? உன்னை ஒரு ஆளா எப்படி தூக்க முடியும் என்று சற்று கலாய்த்தான். ஆம், சாமந்தி சற்று பருமனான தோற்றமுடையவள். எனினும் அதுவே அவளுக்கு மேலும் அழகு கூட்டியது. அவ்வாறு சொல்லி சிரித்தவனை கோபமாக முறைத்தாள் சாமந்தி. ஓகே ஓகே, கூல் கூல். ஆக்சுவலி என்ன நடந்ததுன்னா என்று நேற்று இரவுக்கு பிளாஷ்பேக் சென்றான் ரிச்சர்ட். அத்தியாயம் 11. அன்று இரவு ரிச்சர்ட் சாமந்தியை பின்தொடர்ந்து சென்றான். ஆனால் ஒரு தருணத்தில் அவளை தவறவிட்டான். பின்னர் தேடிக்கொண்டிருந்தான் சாமந்தியை, அவளுக்கு எதுவும் நிகழக்கூடாது என்ற ஆர்வத்தில். அப்போதுதான் அங்கு முட்புதரில் ஏதோ சத்தம் கேட்டவுடன் ஓரமாக மறைந்து பார்த்தான். அவன் இருந்த புதருக்கு எதிர்பக்கம் இருந்து ஒரு புலி நடந்து வந்தது. சத்தமிடாமல் அவன் இருந்த புதரிலேயே மறைந்தான். பின்னர் அப்புலி அவனை கடந்து சென்றது. பின்னர் இவன் புலியை பின்தொடர ஆரம்பித்தான். அப்புலியை தக்க தருணத்தில் சுட்டு பிடிக்க வேண்டுமென ஆவலாக இருந்தான். அதுவரை அமைதியாக சென்ற புலி திடீரென பதுங்கியது. ரிச்சர்ட் புலியை பற்றி அறிந்தவனாதலால் புலி பதுங்குவது பாய்வதற்காக என அறிந்து சற்று பின்னால் தங்கினான். அப்படி புலி எதை குறிவைக்கிறது என்று தெரியாமல் தவித்த அவன் காதில் கேட்டது சாமந்தியின் முணுகலும் சில ஆண்களின் அவசர குரல்களும். உடனே சூழ்நிலையை உணர்ந்த ரிச்சர்ட் துப்பாக்கியை கையில் எடுத்துக்கொண்டு புலியை குறிப்பார்த்தான். சத்தமிடாமல் மெல்ல பதுங்கி ஊர்ந்து வேறு புதருக்குள் சென்று மறைந்தான். இதை எதுவும் தெரியாமல் இருந்த அக்கயவர்களின் கூட்டம் சாமந்தியை பந்தாடுவதற்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டிருந்தனர். அவர்களுக்குள்ளே யார் முதலில் என்ற கலகலப்பும் ஏற்பட்டது. பின்னர் அனைவரும் முழு மனதோடு கருப்பனை ஒத்துக்கொண்டு மற்றவர்கள் மறைவிற்கு சென்றனர். ஆனாலும் அவர்கள் கள்ளத்தனமாக அடுத்து நிகழப்போகும் நிகழ்வுகளை காண கண்களை ஆந்தை போல் விரித்து வைத்திருந்தனர். கருப்பனும் அவளை நெருங்கினான். நடப்பது எதுவும் அறியாமல் சாமந்தி மயக்கத்தில் படுத்து கிடந்தாள். இக்காட்சிகள் அனைத்தையும் கருப்பையாவிடம் இருந்த டார்ச் லைட் வெளிச்சம் போட்டு காட்டியது. ரிச்சர்ட் புலிக்கும் கருப்பையா சாமந்தியையும் குறிவைத்து நெருங்கினார்கள். புலி கருப்பையாவை குறிவைத்து நெருங்கியது. ரிச்சர்ட் என்னானாலும் சாமந்திக்கு ஒன்னும் ஆகக்கூடாது என்று புலியையும் கருப்பையாவையும் மாறி வாரி குறிவைத்தனர். இதில் யார் முதலில் தாக்கப் போகிறார் என்ற திக் திக் நிமிடங்களாய் கடந்தது சில நொடிகள். ஆசை கண்களை மறைக்கும் என்பது போல தன் பெண்ணால் புலி உருமும் சத்தம் கூட கேட்காமல் அவனின் மோகம் தலைக்கேறி நின்றான். சரியாக அவன் சாமந்தியின் சேலையை தொட குனியவும் புலி அவன் கழுத்தை பார்த்து அவன் முன்பக்கம் குறிவைத்து பாயவும் சரியாக இருந்தது.
என்ன நடக்கிறது என்று அறிவதற்குள்ளேயே கருப்பையா புலியால் சூறையாடப்பட்டான். இதை மறைவில் இருந்து பார்த்த கருப்பையாவின் கூட்டாளிகள் அனைவரும் ஒரு கணம் அசையாமல் பயத்தில் உறைந்தனர். பின்னர் சத்தமிடாமல் திரும்பி மெதுவாக சென்றனர். மிகவும் ஆக்ரோஷமாக காணப்பட்ட புலியானது படுத்திருந்த சாமந்தியை பார்த்தது. அப்படியே சூறையாடிய கருப்பையாவை விட்டுவிட்டு அவளை நோக்கி பாய்ந்தது. இதை பார்த்து கொண்டிருந்த ரிச்சர்ட் உடனே புலியை நோக்கி சுட்டான். அது மயக்க ஊசியை தவிர துப்பாக்கி குண்டு அல்ல. முதல் ஊசி பட்டதும் புலியின் பார்வை ரிச்சர்ட் பக்கமாக ஆக்ரோஷமாக திரும்பியது. அடுத்தடுத்த ஊசிகளால் துளைக்க ஆக்ரோஷமாக சீறிய புலி ரிச்சர்டை அடைவதற்குள்ளேயே மயங்கி சரிந்தது. அப்புலியை கை கால்கள் கட்டி போட்டு வனத்துறையினருக்கு தகவல் அளித்தான். அவர்கள் வருவதற்குள்ளேயே சாமந்தியின் ஆடைகளை சரி செய்து தூக்கி கொண்டு குதிரையின் மேல் போட்டுக்கொண்டு அவள் வீட்டிற்குள் வந்தான். பின்னர் சாமந்தியை அவன் படுக்கையில் கிடத்திவிட்டு யாருக்கு சொல்ல வேண்டாம் என சொல்லிவிட்டு மீண்டும் விரைந்தான். பின்னர் வனத்துறை வரும் வரையில் புலிக்கு காவல் காற்றுவிட்டு அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு அரண்மனைக்கு திரும்பினான். ஏதோ ஓர் இனம் புரியாத நிம்மதி. படுத்ததும் உறங்கினான் ரிச்சர்ட். என இவற்றை எல்லாம் கேட்டு ரிச்சர்டை பார்த்து வாயடைத்து நின்றாள் சாமந்தி. பின்னர் நீயும் எதுவும் சொல்லாத யாரிடமும் நானும் கருப்பையா இறப்ப பத்தி மட்டுமே கூறினேன் என்று சொன்னதும் சாமந்தி மனம் மகிழ்ந்தார். அப்போதே அவளுக்கு ரிச்சர்டின் மீது காதல் மலர்ந்து விட்டது. ஆமாந்தரையா, அந்த மத்த காவலாளிங்கெல்லாம் என்ன ஆனாங்க என்று கேட்டாள். நானும் என்ன பண்றாங்கன்னு போய் ஒரு எட்டு பார்த்துட்டு தான் வந்தேன். புலி வேட்டையாடினத நேர்ல பார்த்த அவனுங்களுக்கு காய்ச்சல் வந்து படுத்துட்டு இருக்கானுங்க. ஒருத்தன் ஊரை விட்டு ஓடிட்டான். இன்னொருத்தன் பேய் அடிச்சிடுச்சுன்னு சொல்லிட்டு மந்திர போட போயிருக்கான். எதுவும் பேசாம அப்படியே இருக்கான் என்று சிரித்தவன் ரிச்சர்ட். இதை கேட்டு சாமந்தியும் சிரித்தாள். சாமந்தி கூறினாள், ஏழைங்க வயத்துல அடிச்சானுங்கல்ல, இவனுங்களுக்கு இது தேவைதான் என சொல்லி சரிதரையா நான் வரேன் என்று புறப்பட்டாள். அவள் கையை பிடித்த ரிச்சர்ட், சாமந்தி பி கேர்ஃபுல் என்று எச்சரித்தான். ரிச்சர்ட் கையை பிடித்த அதிர்ச்சியில் என்ன பேசுவது என்று தெரியாமல் அவனையே வெட்கத்துடன் பார்த்தாள் சாமந்தி. இப்படியே சில நொடிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு காதலை தன் கண்களால் பகிர்ந்து கொண்டனர். பின்னர் ஏதோ ஒன்று நினைவு வந்தது போல் திடுக்கிட்டு ஓடினாள் சாமந்தி. சாமந்தியையே பார்த்து கொண்டு நின்றான் ரிச்சர்ட். சிரித்துக்கொண்டே சொன்னான், கிரேசி கேர்ள் என்று. ஓகே சகோ, என்ன இன்னைக்கான எபிசோட் பிடிச்சிருந்ததா? ரிச்சர்ட் சாமந்தி காதல் கை கொடுமா? கவர்னர் சாமந்தியை ஏத்துப்பாரா? இல்ல அடுத்த சதி திட்டம் ஏதாவது தீட்டுவாங்களா? அதுலயும் ரிச்சர்ட் வந்து காப்பாத்துவானா? இப்படிப்பட்ட பல புரியாத கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சுக்கணுமா நீங்க? அதுக்கு உடனே டக்குன்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த கதை மட்டும் இல்லைங்க, நம்மளோட காணொலி பக்கத்துல மோட்டிவேஷன் ஸ்டோரி, அகநானூற்று காதல் கதைகள் அப்படின்னு சொல்லிட்டு பல காணொலிகளை நம்ம பதிவேற்றம் செஞ்சிருக்கோம். அதையும் கேளுங்க. அதில் இருக்கக்கூடிய கதை ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்வை மாற்றக்கூடியதாக இருக்கும் அல்லது உங்கள் வாழ்வோடு ஒத்து போகக்கூடியதாக இருக்கும். அன்பை பகிர்ந்து மனிதநேயமிக்க சமுதாயத்தை உருவாக்குவோம். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை இது ஒன்லி காதல் ஸ்டோரிஸ் அண்ட் நான் உங்க மஹி. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.